ஓம் கணபதி நமோ நமக. ஓம் முருகா குருமுருகா அருமுருகா ஆனந்தமுருகா சிவசக்தி பரமேஸ்வரன் முகனேஸ்வராசனி என் வாக்குடன் நின்றுக்க. ஓம் சரணபோக. இன்னைக்கு வள்ளி முருகரோட திருமணத்தை பற்றி பார்க்க போகிறோம். தொண்டை நாட்டில் மேற்பட்டியின் அருகில் உள்ள வள்ளி ஈர்ப்பு என்ற வள்ளி மலை உள்ளது. அந்த மலையில் அடிவாரத்தில் தான் நம்பி என்ற வீடும் இருந்தான். அவனுக்கு பிறந்த அனைத்து குழந்தைகளுமே ஆண் குழந்தைகளாக இருந்தன. அதனால் அவன் தனக்கு ஒரு பெண் குழந்தை வேண்டும் என ஏங்கிக் கொண்டிருந்தான். அவன் சிவசக்தி தனது தாயான பார்வதி தேவியிடம் வேண்டினான். அப்பொழுது ஒரு நாள் அவன் ஒரு அழகிய பெண் குழந்தையை வள்ளி கண்டிருந்தான். அவங்களுடைய திருமணத்தை பற்றி தான் பார்க்க போறோம். ஒரு நாள் அந்த இடத்தில் அருகில் கிழங்குகளை எடுக்க வந்த வேடவர் பெண்கள் அங்கே ஒரு பெண் குழந்தை இருப்பதை பார்த்து மகிழ்ந்து அதை எடுத்துக்கொண்டு போய் வேடவர்களின் தலைவரான நம்பியிடம் கொடுக்க அந்த தம்பதியினரும் பெரும் மகிழ்ச்சி அடைந்து அந்த குழந்தை தம் குழந்தையாகவே வளர்க்கலாயினர். அந்த குழந்தைக்கு வள்ளி என்று பெயர் சூட்டினார்கள். வள்ளிக்கு 12 வயதான போது வேடர்குல வழக்கப்படி அவளை நெல் கதிர்கள் பயிரிடப்பட்டு இருந்த வயலுக்கு சென்று அங்கு உயரத்தில் அமைக்கப்பட்டிருந்த பரனில் அமர்ந்து கொண்டு நெற்கதிர்களை பறித்து உண்ண வரும் விலங்குகளையும் பறவைகளையும் துரத்தும் பணியில் அமர்த்தினார்கள். அப்போது ஒரு நாள் அங்கு எதிர்ச்சியாக வந்த நாரதர் பெண்ணை பார்த்து உடனே தணிகை மலைக்கு கிளம்பி சென்று முருகரிடம் அவள் அழகை பற்றி விவரித்தார். அது மட்டுமல்ல, வேடவ இனத்தினரும் வள்ளியும் அவன் மீது முருகன் எனும் கடவுள் மீது வைத்திருந்த பக்தியை குறித்து பேசினார். அதை கேட்ட முருகனும் தன் உருவை ஒரு வேடர் போல மாற்றி அமைத்து கொண்டு அங்கு சென்று வள்ளியுடன் நட்புறவை ஏற்படுத்தி கொண்டு ஆவலுடன் நெருங்கி பழகி அவளுடைய குடும்பத்தை பற்றியும் விசாரித்து அறிந்து கொண்டார். ஒரு நாள் எப்போதும் போல முருகன் வள்ளியை சந்திக்க சென்றபோது வேடன் நம்பி மாவு தேன், வள்ளிக்கிழங்கு, மாம்பழம் மற்றும் காட்டு பசுவின் பால் முதலிய உணவை கொண்டு வந்தான். தூரத்தில் இருந்தே அவன் வருவதைக் கண்ட முருகன் உடனே தன்னை ஒரு மரம் போல உருமாற்றிக் கொண்டார். உணவை வள்ளிக்கு தந்த பின் நம்பியும் மற்றவர்களும் அங்கிருந்து கிளம்பி சென்ற பின் மீண்டும் தன் உருவை மரமாக இருந்தவர் வேடனாக மாற்றிக்கொண்ட முருகன் வள்ளியிடம் சென்று அவளை காதலிப்பதாக கூறினார். அதை கேட்ட வள்ளி திடுக்கிட்டு போய் தலை குனிந்தபடி, கீழ் ஜாதியை சேர்ந்த ஒரு வேடவ பெண்ணை அவர் விரும்புவது முறையல்ல என்றார். அப்போது தூரத்தில் பாடல்களை பாடிக்கொண்டும் நாட்டியம் ஆடிக்கொண்டும் வந்து கொண்டிருந்த கும்பலை கண்டு பயந்து போனவர், வந்து கொண்டிருப்பவர்கள் வேடவர்கள், கோபக்காரர்கள், உடனே சென்று விடுங்கள் என்று முருகனிடம் கூற, உடனே முருகனும் தன்னை ஒரு சாமியார் போன்ற ஒரு வயதானவர் போல உருவில் மாற்றிக்கொண்டார். வந்தவர்களும் அவரை ஒரு சிவனடியார் என நினைத்து அவரை வணங்குகிறோம் என்று வணங்கிவிட்டு அங்கிருந்து சென்றனர். அவர்கள் சென்ற பின் அவர் வள்ளியிடம் தனக்கு தேனையும் கலந்த உணவை தருமாறு கேட்க அவளும் அவருக்கு அதை தந்தார். அவர் அதை உண்டதும் பக்கத்தில் இருந்த ஒரு குளத்தின் அருகில் அவளை அழைத்து கொண்டு சென்று தன் 2 கைகளினாலும் தண்ணீரை எடுத்து கொடுத்து அவளை குடிக்க சொன்னார். தண்ணீரை குடித்து தாகத்தை தீர்த்து கொண்டால் மட்டும் போதாது, தனது காதல் பசியையும் தீர்க்க வேண்டும் என்று அவளிடம் கேட்டதும் அவளோ தனக்கு நேரமாகிவிட்டது என்று கூறிவிட்டு வயலுக்கு ஓடிச் சென்று விட்டார். அதனால் முருகனும் தனது சகோதரர் விநாயகரை அழைத்து ஒரு யானை உருவில் சென்று அவள் பின்னால் நிற்குமாறு கூறினார். திடீரென ஒரு யானை தன் பின்னால் வந்து நிற்பதைக் கண்ட வள்ளி பயந்து அலறிக்கொண்டே முருகன் அருகில் ஓடி சென்று அவரை பிடித்து கொண்டார். அவரும் அவளை தன் உடலோடு அணைத்துக் கொண்டு சிறிது நேரம் நின்ற பின் அவள் முன்னால் தன்னுடைய உண்மையான உருவமான 6 முகமும் 12 கைகளும் காட்டியபடி மயில் மீது அமர்ந்து கொண்டு நின்றார்.
தான் விரும்பிய கடவுளே தன் எதிரில் வந்து நின்றதைக் கண்டு மனம் மகிழ்ந்த வள்ளியும் தானும் திருமாலின் மகளே என்ற கதையையும் கூறினாள். வள்ளியுடன் வயலுக்கு வந்திருந்த தோழியோ இத்தனை நேரமாகியும் குளத்துக்கு சென்றவள் இன்னும் வரவில்லையே என பயந்து போய் நின்றிருக்க அங்கு வந்த வள்ளியிடம் அவள் தாமதமாக வந்ததற்கான காரணத்தை கேட்டாள். வள்ளியும் ஏதோ கூறிவிட்டு உண்மையில் நடந்த கதையை மறைத்தாள். அவளைத் தொடர்ந்து அங்கு வேடன் உருவில் வந்த முருகனின் கண்களும் வள்ளியின் கண்களும் சங்கமித்ததைக் கண்டவள் அந்த வேடனை அங்கிருந்து கிளம்பி சென்று விடுமாறு கூறினாள். நீங்க இங்கிருந்து செல்லுங்கள் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. ஆனால் வேடன் உருவில் இருந்த முருகனோ தன்னுடைய காதலை அவளிடம் எடுத்து கூறி அவர்கள் காதலுக்கு உதவியாக இருக்க அவளது துணையை நாடினாள். தேவைப்பட்டால் தனது பொய்க்கால் குதிரையுடன் நடனம் ஆடுபவன் போல அவர்களது கிராமத்துக்கு தான் வந்து விட்டு போவதாகவும் கூறினார். வள்ளியின் தோழியும் அதற்கு இணங்கினார். அறுவடை காலம் முடிந்தது. இனி தன்னால் முருகனை காண முடியாது என்பதை உணர்ந்து கொண்ட வள்ளியும் மனபாரத்துடன் தனது கிராமத்துக்கு கிளம்பி சென்றார். அவள் திருட்டுத்தனமாக நடத்தி கொண்டு அந்த காதல் ஒரு முடிவுக்கு வந்தது. அவருடைய வளர்ப்பு தாயார் அவளது முகவாட்டத்தை கண்டுபிடித்து விட்டாள். மலைப்பிரதேசத்தில் அவள் இருந்தபோது தீய ஆவி ஏதும் அவளை பிடித்து விட்டதா என்பதை கண்டறிய முருகனுக்கு பூஜை செய்து பரிகாரம் காண ஜோதிடர்களை அணுகினார். அதற்கு இடையில் மீண்டும் வயலுக்கு சென்று வள்ளியை தேடிய முருகன் அங்கு அவளை காணாததினால் அவளது தோழியின் உதவியை கொண்டு அவளை கண்டுபிடித்து பார்த்த பின் அவளை அழைத்து கொண்டு சென்று விட்டார். மறுநாள் வள்ளியை காணாத வேடக தலைவனான நம்பி கை தேர்ந்த வேடர்களை அனுப்பி அவளை தேடி கண்டுபிடிக்குமாறு கூறினார். அதற்கு இடையில் மீண்டும் வயலுக்கு சென்று வள்ளியை தேடிய முருகன் அங்கு அவளை காணாததினால் அவளது தோழியின் உதவியை கொண்டு அவளை கண்டுபிடித்து பார்த்த பின் அவளை அழைத்து கொண்டு சென்று விட்டார். மறுநாள் வள்ளியை காணாத வேடக தலைவனான நம்பி கை தேர்ந்த வேடர்களை அனுப்பி அவளை தேடி கண்டுபிடிக்குமாறு கூறினார். வேடர்களும் நடந்தது என்ன என்று கண்டறிந்த பின் நாரத முனிவர் அங்கு வந்து முருகனிடம் வள்ளியின் பெற்றோர்களை சந்தித்து நடந்ததை கூறி வள்ளியை திருமணம் செய்யுமாறு அறிவுறுத்த வந்த வேடவர்கள் முருகனை வணங்கி துதித்த பின் தம்முடைய கிராமத்துக்கு அவர் வந்து தங்களுடைய இன வழக்கப்படி அவர் மணந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்ள அவர்களுடன் அவர் கிளம்பி சென்றார். அங்கு சென்று அவருக்கு உற்சாக வரவேற்பு கொடுத்து புலித்தோலை பரிசாக கொடுத்தார்கள். நாரதர் முன்னிலையில் முருகனின் கரங்களில் வள்ளியின் கரங்களை அவளது வளர்ப்பு தந்தையான வேடன் நம்பி வைக்க அவர்கள் இருவரும் திருமணம் ஆகிவிட்டதாக கருதப்பட்டது. அங்கிருந்து கிளம்பி சென்ற முருகன் சில நாட்கள் திருத்தணியில் வாழ்ந்த பின் அங்கிருந்து கிளம்பி ஸ்கந்தகிரிக்கு. இதுவே முருகனும் வள்ளியோடைய திருமண நிகழ்வாகும். புராண கதையின்படி வள்ளி கிழங்கை தோண்டி எடுத்துக் கொண்டிருந்த போது வள்ளிக்கிழங்கு தோண்டி எடுக்கும் போது அங்கு ஒரு பெண் குழந்தை கிடைத்ததுனால் அவளுக்கு வள்ளி என்ற பெயரினை வைத்தார்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. வள்ளி செடியை பற்றிய செய்தி அதிகம் நம்மளுடைய நிறைய பாடல்களை நம்ம பார்க்கலாம். அதாவது வள்ளிக்கிழங்கு பற்றி என்ன செய்தி சொல்லியிருக்காங்கன்னா, வள்ளி செடி பற்றியும் மேலும் முருகன் வழிபாடு பற்றியும் கூறப்பட்டுள்ளது. 6ஆம் நூற்றாண்டு மற்றும் பக்தி நெறிகள் தோன்றப்படும் காலத்துக்கு முன்பாக எழுதப்பட்டுள்ளது. 7 நூல்களில் தான் வள்ளி என்பவள் முருகனின் காதலி என்றும் அவளே அவருடைய மனைவி என்றும் கூறப்பட்டுள்ளது. 2 அல்லது 3ஆம் நூற்றாண்டு சேர்ந்த நாரினை அப்படின்ற ஒரு தமிழ் நூல்ல பார்த்தீங்கன்னா, ஹம் என்ற பாடலில் உள்ள வரிகளில் இவை: நீயும் என்னுள் வருதியோ நலநட கோடிச்சி
முருகு புணர்ந்து இயன்ற வள்ளி போல. அதாவது இதன் அர்த்தம் என்றால், ஏ பெண்ணே, அழகு சொட்டும் மலை பெண்ணான நீ முருகனிடம் மகிழ்ச்சியோடு சென்ற வள்ளி போல என்னிடம் வருவாயா அப்படின்ட்டு வேற ஒரு தமிழ் பாடல்ல இதை பற்றி சொல்லியிருக்காங்க. ஆகவே வள்ளி முருகன்றது அதை நம்ம அப்பாற்பட்டு பார்க்கறத விட இதோட உட்கருத்து இதுக்குள்ள மறைக்கப்பட்டிருக்கு. அதுதான் உண்மை. முருகனும் வள்ளி தெய்வானையும் வேறு இல்லை, 2 பேருமே ஒன்னே. அதாவது உலகத்துல மதம் சம்பந்தமான மனிதர்களிடையே வேற்றுப்பாட்டை அகற்ற வேண்டும் என்பதற்கான வந்ததுதான் வள்ளி தெய்வானை. உயர்ந்தது தாழ்ந்தது அப்படின்னு ஒரு மதத்தின்பால் அதை பிரிக்க முடியாது. புரியுதுங்களா? 2 பால் தான் இருக்கும். ஒன்று மனிதர்கள், அதுக்கப்புறம் நல்லவர்கள் கெட்டவர்கள், அவ்வளோதான். அதில் ஆண் பெண் கூட நான் சொல்ல மாட்டேன். நல்லவர்கள் கெட்டவர்கள், அவ்வளோதான். நாம் எந்த பக்கம் இருக்கோன்றது தான் பார்க்கணும், அவ்வளோதானே தவிர மற்ற இனத்தின் பால் மற்ற பாலில் பிரிக்கிறதுன்றது முறையற்ற ஒன்று. புரியுதுங்களா? இப்போ நம்ம அதுக்கெல்லாம் போக தேவையில்ல. இதுக்குள்ள இருக்க அன்பான அழகான அந்த ஒரு காதலும் அதனோடு கலந்த திருமணத்தையும் அதனோடு கலந்த இன்பமான இல்லற வாழ்க்கையை மட்டும்தான் பார்க்கணுமே தவிர வேறு எதையும் பற்றி நம்ம பார்க்கல. கடவுள் எந்த வேற்றினையும் அவரு பார்க்கல. ஆனால் மனிதர்கள் நாம் அதில் அப்படி பார்க்கறதுலேருந்து விலகி இருக்கணும்ன்றதுதான் நம்மளோட இது. ஒருவாய் அருவாய் உலதாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. எல்லாமே நீயே ஐயா முருகா. நான் பார்க்கறதோடுக்குள்ள உள்ள இருக்க ஒளியும் ஆகும், சக்தியும் என் உடலாகும், எனக்குள்ள இருக்க ஆட்டு வைக்கிற என்னோட ஆற்றலாகும், ஒரு குழந்தையாகவும் அந்த குழந்தைக்குள்ள இருக்கிற உயிராகவும் வளர்கின்ற செடிகளுக்குள்ளே இருக்க சக்தியாகவும் அனைத்துமாய் நீயே இருக்கிறப்பா முருகா. எனக்கு குருவுமா நீயே வந்துடுப்பா. எனக்கு அனைத்தும் நீயே தான். என் அனைத்து உறவுகளும் தோழனாயும் தோழியாகவும் குருவாயும் நீயே இருப்பாய். உன் காலடி சரணாகதி. என் வாழ்க்கை பயணத்தின் பாதைக்கு நீயே தோழனும் ஆவாய். என்னை தேற்றிடப்பா, என்னுடன் வந்திடப்பா முருகப்பா.